இது பேங்காக் ராகு கோயிலுடைய புனித நீருங்க. இங்கே பாருங்கள், இது பேங்காக் ராகு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புனித நீர் தருவாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக இதை நீங்கள் குடிக்கிற தண்ணியில், சம்பில், டேங்கில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் ராகுவால் படுற கஷ்டங்கள், ராகு தோஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காணாமல் போயிடும். நல்லா இருக்குல்ல பாட்டில்? நல்லா இருக்குங்களா? அதே மாதிரி இது பேங்காக் மகா மாரியம்மன் கோவிலுடைய புனித நீர். இது பாருங்க, இது படிக்க முடியுதா உங்களுக்கு? ஸ்ரீ மகா மாரி அம்மன் டெம்பிள். தெரியுதுங்களா? இந்த தண்ணியை கூட நீங்கள் மகாமாரியம்மன் கோவிலேருந்து கொண்டு நீங்கள் குடிக்கிற தண்ணியில், அப்படி இல்லைன்னா சம்பில், இல்லைன்னா ஓவர் ஹெட் டேங்கில் நீங்கள் ஊற்றி நீங்கள் குடிக்கும் பொழுது, இல்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மகா சக்தியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பாட்டில் உங்களுக்கு 20 பாத். இந்த பாட்டில் உங்களுக்கு 20 பாத். நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் வருங்க. இந்த ராகு கோயில் பேங்காக்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. இது சிட்டி உள்ளே இருக்குது. சிலோங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போனதும் இவருடைய கோயிலுக்கு போயிடுவோம், ராகு கோயிலுக்கு போயிடுவோம். ஒரு டாக்ஸி எப்படி பேசுவோன்னா, நேராக எங்களுக்கு பேங்காக் ராகு கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மகா மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், இங்கே கொண்டு ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இங்கே நம்ம மகா மாரியம்மன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு லோக்கல் பஸ் இருக்குது, டாக்ஸி இருக்குது. அங்கே உங்களுக்கு லோக்கல் டாக்ஸி ஊபரும் இருக்குது. அங்கே கிராப்னுட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இங்கே எப்படி ஓலா, ஊபர் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிராப்னுட்டு ஒரு கிராப், GRAB, கிராப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு லோக்கல் டாக்ஸிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஹோட்டலுக்கு நீங்கள் போகலாம். மறக்காமல் இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த இது எந்த டூர் பேக்கேஜிலும் இல்லைங்க. என் கூட யாராச்சும் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த 2 கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போவேன். யாருக்காச்சும் விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எனக்கு தெரிய வைங்க. நான் இப்போது மே மாதம் ஒரு குரூப் டூர் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் 10 பேர் தான் என் கூட வர முடியும். மேக்ஸிமம் 10 பீப்புள் தான் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் லக்ஸுரியஸாக தான் நான் புக் பண்ணுவேன். ஹோட்டல்ஸும் சரி, ஃபுட்டும் சரி, ஏர்வேஸும் சரி. ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபா ஆகும். அதுக்கேற்ற மாதிரி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும்
எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த காலுக்கு வாட்ஸ்அப்போ இல்லைனா கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு. சரிங்களா? இங்கே நாங்கள் இந்த ராகு கோவிலுக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 முறை போயிட்டு வந்திருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய அம்மா மகாமாரி அம்மா, இவளை வந்து நான் ஒரு 12 முறை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் என்னென்னா, இந்த மகாமாரியம்மன் கோவிலில் பூஜாரிலேருந்து, தர்மகர்த்தாலேருந்து, இந்த தலைமை பூஜாரி தர்மகர்த்தா இல்லை, தலைமை பூஜாரிலேருந்து, அங்கே இருக்கிற சாதாரண மற்ற இவங்க அர்ச்சகர்கள் எல்லாமே வந்து தமிழ் ஆளுங்க தான். நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓம் சக்தி தெரியுதா உங்களுக்கு? ஓம் சக்தி அதில் அங்கே வந்து தமிழ்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நல்லா பேசலாம், தமிழ்லேயே பேசலாம், ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பேங்காக் ராகு கோயிலில் தாய் லாங்குவேஜ் முடிஞ்சால் வெட்னஸ்டே சண்டே அன்னைக்கு போகலாம். நீங்கள் போகிறதுனா போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே பரிகார பூஜைகள் நடக்கும். மற்ற நாளில் வந்து நீங்கள் தான் பரிகார பூஜைகள் பண்ணணும். இங்கே வந்து கருப்பு தானம் பண்ணணும். அங்கேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது 300 பாத்துக்கு கருப்பு பொருட்கள் வச்ச தானங்கள் கிடைக்கிது. அதை வாங்கி உங்களுடைய ப்ரேயர்ஸ் நீங்கள் அங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா வித்தின் 6 மந்த்ஸில் உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். நியாயமான கோரிக்கைகளோடு தான் நம்ம போவோம். அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்குதுங்க. நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல் இவங்களும். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 தீர்த்தமும் புண்ணிய தீர்த்தமும். இது கிடைக்காது. நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.